இதுல என்னென்னமோ எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? உனக்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு ரத்து பண்ண சொல்லி நீ மனு போட்டிருந்தியா? எது? நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி நான் மனு கொடுத்திருக்கேனா? இல்லையே. நீ கொடுத்த மனுவை ஏத்துக்கிட்டு விசாரணைக்கு நாளைக்கு உன்னை கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. பைரவி என்ன சொல்ற? நான் எதுக்கு கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி மனு கொடுக்க போறேன்? என்னன்னு தெரியலையே. நீ கோர்ட்ல மனு கொடுக்கலன்னா அப்ப உன் பேர்ல வேற யார் கொடுத்திருப்பான்? தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னவோ இது சிவாவோட வேலையாதான் இருக்கும்னு தோணுது. ஐயோ, அவங்க எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. யாரு? உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிக்க சொன்னவர் தானே அவரு? இல்ல பைரவி, அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சிவா இல்லன்னா அப்ப வேற யார் பண்ணிருப்பாங்க? இப்ப என்ன பண்றது பைரவி? சரிவா, முதல்ல இதை அத்தை கிட்ட போய் சொல்லுங்க. சிந்துவுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸா? என்ன நோட்டீஸ்மா? சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி சிந்து மனு கொடுத்ததா யாரோ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னமா சொல்ற பைரவி? சிந்து, என்னமா இதெல்லாம்? எனக்கு தெரியாது அத்தை. சத்தியமா நான் எதுவும் பண்ணல. வேற யாரு பண்ணிருப்பா? அதுதான் அத்தை, எதுவும் தெரியல. எனக்கு என்னவோ அந்த ஸ்னேகா தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு தோணுது. ஸ்னேகா, நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், கொஞ்சம் வந்து கதவு தரமா? வரேன் ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள வாங்க. வாங்க ஆண்டி, சொல்லிருந்தீங்கன்னா நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சந்திக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு தான் நாங்க ரகசியமா வந்திருக்கோம். ஸ்னேகா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஆண்டி? காலையில கோர்ட்ல இருந்து சிந்துவுக்கு நோட்டீஸ். எனக்கு தெரியும் ஆண்டி, நேத்தே என்கிட்ட லாயர் சொல்லிட்டாரு. அப்போ அடுத்து என்ன பண்ண போற ஸ்னேகா? நாளைக்கு சிந்து கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். நாளைக்கு கோர்ட்ல வச்சு அவ கேரக்டர் அசாசினேட் பண்ண போற. புரியலையே ஸ்னேகா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சிந்துவ நாளைக்கு கோர்ட்ல வச்சு மானபங்கப்படுத்த போற. எப்படிமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஆண்டி. இங்க பாரு, நீ கேட்ட அமௌண்ட்டை விட நான் 2 மடங்கு அதிகமா தரேன். இப்ப நான் உனக்கு சொல்லி தரத அப்படியே உண்மை மாதிரி கோர்ட்ல சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்னு பாயிண்ட மட்டும் எடுத்து கொடுங்க மேடம். ஜட்ஜ் உங்க பக்கம் தீர்ப்ப சொல்ற மாதிரி தத்ரூபமா நடிச்சு அப்படியே எல்லாரையும் நம்ப வச்சிடறேன். இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா சொன்னா போதும். நீ ஓவரா பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. ஆமா தம்பி, நீ பேசுறது நம்பர் மாதிரி இருக்கணும். நீ கோர்ட்ல சொல்ல வேண்டியது இதுதான். நானும் சிந்துவும் 5 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம். ஆனா எங்க காதலுக்கு குறுக்க சிந்துவோட அப்பா சத்யராஜ் வந்தாரு.